நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதையும் ஆஃப் பண்ணிட்டானு. கரண்ட் போயிடுச்சுமா, என்ன பண்ணுறது தெரியல. இவளையும் காணும், வீட்டில் ஒரு ஆளையும் காணும். யார் எங்கே போய் கொடுத்துருக்காங்க கதை பேசிக்கிட்டு. வீட்டில் எல்லாம் அப்படி அப்படி போட்டபடியே கிடக்குது. என்னடி கதை பேசிக்கிட்டு இருக்கிற? இல்லை துணிமணி அப்படியே கிடக்குது. வீட்டில் வீடு வாசல் பெருக்கல, பாத்திரம் கழுவுல, சமைக்கல. என்ன இது நான் போய் இப்போ கதை பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஊர் கதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது என்னவா இது? மணி என்னாவது இது மாதிரி போய் ஊடு ஊட உக்காந்துருக்குற. இதெல்லாம் நல்லது காதுது. நீ பாட்டுக்கு போய் உக்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கிய. துணி மடிக்க கிடக்கு, வீடு குப்பையாக கிடக்கு, துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், எவ்வளோ வேலை இப்போ வீட்டில் கிடக்கு. நீ பாட்டுக்கு போய் அந்த பொண்ணை போய் கதை பேசிக்கிட்டு உக்காந்துருக்குற. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இல்ல சாப்பாடு செஞ்சிருக்கியா, இல்ல எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கியா, இல்ல மாத்திரை கொடுத்துருக்கியா? எவ்வளவு நேரம் ஆகுது, மணி என்ன ஆகுது? நீ பாட்டுக்கு குந்திருந்தா எப்படிமா இது? தூங்குனா நீ கூட மாட்டியா, கூப்பிட்டு கொடுக்க மாட்டியா? நீ பொறுப்பு இல்லாத இப்படி நடந்தா எப்படிதான் அது பண்றது? இதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு இது லாய்க்கா இல்ல? அவன் வரட்டு, நான் வந்து சொல்றேன். நானு அவனாதான் இருக்கும். ஹலோ, என்னம்மா ஊருக்கு வரியா? ஏன், என்ன விஷயம்? சரி சரி, வா வா, பார்த்து வா. நீனு என்ன பண்ணு தெரியலையே. இவர் வரையும் ஃபோன் பண்ணியிருக்காரு. மாட்டி விட்டுருவா. நம்ம அதுக்குள்ளே ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போவோம். என்ன சொல்கிறான்? ஊரில் 4 நாள் இருந்துட்டு வரேன். அங்கே ஒரு கல்யாணம் பார்த்துட்டு இருந்துட்டு வரேன். என்ன உன்னை திட்டுன்ட்டு போய் ஊருக்கு கிளம்புறியா? அப்படியா? என் பொண்ணு வர வந்து 10 நாளைக்கு அது உடம்பாத்தியா வந்து இருக்க போகுது. நீ இங்கே இரு, ஒன்றும் போக தேவையில்ல. அங்கே என்ன போய் பண்ண பாரு. அது உழைச்சிட்டு வருது. அது 10 நாளைக்கு இங்கே வந்து இருந்துட்டு போகட்டும். நீ ஊருக்கு ஒன்றும் போக வேண்டியதில்லை. ஏன் அவங்ககிட்ட சொல்லிவிடுவோன்ட்டு பயந்துக்கிட்டு போறியா? இவன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான்? அவங்க அம்மா திட்டும் போது செவனின்னு இருந்துட்டு இப்போ ஃபோன் பண்ணுறான். அம்மா என்ன பண்ணுற, படுத்திருக்கியா? ஆமாயா, அப்பதான் படுத்தேன் நானு. வாயா, என்ன சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டியா? அவன் மாமியார் திட்டினால அவனை? எனக்கு திட்டிகிட்டே இருக்காம அந்த கிழவி. ஏன் உன்னை திட்டுறா? நான் எல்லாம் எப்படிலாம் கஷ்டப்பட்டு நாங்கள் உன்னை வளர்த்து அவருக்கு பொண்ணை கொடுத்தோம். எப்படி திட்டுவாவா? வேலை செய்ய மாட்டோன்னு என்ன திட்டுறோமா? அவனே வேலை செய்ய சொல்றோம். ஏன் உன்னை வேலை செய்வா? நாங்க கட்டி கொடுத்தோம், உன்னை வேலை செய்யாத கிடக்குறியா? வேலை செய்யணும் உன்னை திட்டுறா. நீ நோய்க்கு நீ போவாத, நீ இங்கே இரு. நீ அவ உட்காந்துட்டு கதை பேசுவாளாம், நான் சோறு எடுத்துட்டு போய் பக்கத்துல வைக்கணுமா? அது நியாயம்தான். அவர் பெரியவங்க, அவங்களுக்கு சோறு எடுத்து கொண்டு வைக்கணும். போக மாட்டேன். நீ போவாத, நீ இங்கே இரு. ஆமா சரி, போகல. எப்ப பார்த்தாலும் அது செய்யி இது செய்யி, வீடு கூட்டு, பாத்திரம் விளக்கு அப்படி சொல்றாமா. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க. அவன் மட்டும் வேலையும் செய்ய மாட்டாங்க. உன்னைக்கு வேலை செய்ய சொல்லித்தான் விட்டு வளர்த்து வச்சிருக்காங்க. சரி, நான் போய் கை கழுவிட்டு சாப்பிடுவாமா செல்வி? சாப்பாடு கை கால் கழுவிட்டு வரேன். கழுவிட்டு வாயா போய். என்ன சாப்பாடு ரெடி பண்ணி கொடுமா? சாப்பாடு எனக்கு வேண்டாம். நான் வரும்போது தலப்பாக்கட்டில் பிரியாணி சாப்பிட்டு தான் வந்துட்டேன். அப்புறம் என்ன வேணுமா சொல்லுமா? சரி, நான் கொஞ்ச நாள் படுக்கிறேன். சரி பாடாயா. சரி சொல்லுமா. நான் அந்த அக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாமா. அது சும்மா காட்டி வாங்கிட்ட சொன்னம்மா. அவ கொல்லாதவம்மா, வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறா. அவ பாட்டு ஊடு கூட போய் உக்காந்துக்கிறா. என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டேங்கிறா. ஒரு வேலை கூட செய்யறது இல்ல. எதையுமே கவனமா பாத்துக்க மாட்டேங்கிறா. ஒரு இது பொறுப்பே கிடையாது. அது பாட்டு ஊடு கூட போய் உக்காந்துக்குது. எங்கேயாவது கதை கேட்க போய் உக்காந்துக்குது. இது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குமா. இந்த பொண்ணை எங்கிருந்து பிடிச்சாந்தானு தெரியல. இது பெரிய அழகினுட்டு இதை கொண்டு வந்துட்டா இருக்குதுமா. அதுதான் என்ன பண்றது, பிள்ளைக்காக தான் விட்டு வச்சேன். அது பிள்ளைக்கும் அடங்க மாட்டேங்குது, நம்மளே மேய்ச்சி கட்டுது. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? இரு 10 நாள் இங்கதான் இருப்பேன். அவளை நான் பிடிச்சி திரி விடுவேன். இரு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. உன்னே மதிக்க மாட்டாளா? மதிக்க மாட்டேங்குதுமா. அது நான் யாருன்னு தெரியல அவளுக்கு. இரு, நான் பாத்துக்கிறேன். செல்வி, இங்க வாடி. எனக்குதான் கூப்பிடறானே தெரியல. வாடி. சொல்லு சித்தி. தண்ணி ஐஸ் வாட்டர் இருந்தா எடுத்துருவா. தண்ணி சொம்பு கழுவுனியா? கழுவி தான் கொண்டு வந்த சித்தி. ம்
என்னடி எங்க போயிட்டே இருக்க? சொம்பு வச்சுட்டு வந்துடுறேன் சித்தி. சரி போ போ. அவெல்லாம் மிரட்டி வைக்கணுமா? ஆமாம்மா. நீ தான் பயப்படாத, நான் இருக்கேன். பாத்துக்க. ஏய் இங்க வாடி. என்னதான் உங்களுக்கு பிரச்சனையே தெரியல. வீடெல்லாம் கூட்டு ஏன்டி இப்படி குப்பையா போட்டு வச்சிருக்கேன்? இப்பதான் சித்தி கூட்டி வச்சுட்டு போனேன். கூட்டி வச்ச லட்சணத்தை பாரு. சரி போ போ. என்னம்மா போதுமா? நாளைக்கு வச்சுக்கலாமா? நாளைக்கு வச்சுக்கலாமா, பாவம் குட்டுவோம். சரி இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம். என்ன பண்ணிட்டு போறா? நம்மள என்ன பண்ணுவா? இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுவோமா எப்படி? போட்டு வாங்குமா, அப்பதான் கேளு நல்லா கேளு. ஏய் இங்க வாடி. ஏய் சொல்லு சித்தி. இங்க வாடி. என்ன குழம்பு வச்ச? காலைல கறியை தந்து குழம்பு வச்சிருக்கேன். என்ன கறி வச்சேன்? கோழிக்கறி. என்னம்மா கோழிக்கறி நான் சாப்பிட மாட்டேன் உனக்கு தெரியலம்மா, நீ தான் எடுத்துட்டு வர சொன்னியா? நான் எடுத்துட்டு வர சொல்லம்மா, நான் ஆட்டுக்கறி தான் எடுத்துட்டு வர சொன்னேன். அது காசு செலவாஞ்சு போயிடும்ட்டு கோழிக்கறி எடுத்துட்டு வந்திருக்கு. ஆட்டுக்கறி எடுத்துட்டு வந்து பிரியாணி செய்யறது. கையில காசு இல்ல சித்தி, நான் போட்டு விடல. என் தம்பி சம்பாதிக்கிற காசுல என்னடி பண்ற? யார்கிட்ட கேட்டா அத்தைகிட்ட தான் குடுக்குறாங்க. என்னம்மா உனக்கு தான் குடுக்குறாராம்? யார்கிட்ட கொடுத்தா நான் கொடுப்போமா செலவுக்கு? போடி ஒன்னு வச்சுக்கிறேன். போடி போ போ போய் வேலை செய் போ. எங்கேயாவது கடை வாங்கிட்டு வந்து எனக்கு பிரியாணி செய்யணும். வந்தவ செவனு இருக்கிறது ஆட்டுக்கறி எடுத்துருவா, கோழிக்கறி எடுத்துருவா, மீன் எடுத்துருவான்ட்டு உயிரை வாங்குறான். வந்து ஓசு சோறுத்துன்னு இந்த கேள்வி நம்மள ஊருக்குன்னா விட மாட்டேங்கிறா. வந்தது தாங்குறா. தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்க வந்தா தக்காளி சட்னியா வச்சுக்கிறேன். போன் வரட்டும் பேசிக்கிறேன். முதல்ல இவ்வளோ ஊருக்கு துரத்தணும். அவ சண்டை பிடிக்கிட்டு அம்மா வீட்டுல வந்து இருக்கலாம். நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்றேன், அதுக்கு விட மாட்டேங்கிறேன் அந்த கேள்வி. போன் ஒருத்தர் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். கெட்டாக்கறி வேணுமா, கடன் வாங்கி செய்யணுமா, அப்படி கொடுக்கணும். நாக்கு அப்படி ருசி கேடுது. நம்ம வந்து விதி இது என்ன பண்றது?